ஹாய். இப்போ தான் நான் மியூசிக் கிளாஸை முடிச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ளே என் சிஸ்டர் வந்து பசிக்குது அப்படின்னு கேட்டாங்க. நான் இப்போ அவங்களுக்காக ஹிப்பி செய்ய போகிறேன். தேவையான பொருட்கள்: ஹிப்பி நூடுல்ஸ், மசாலாவை நம்ம ஒரு குட்டி பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குட்டி குட்டியாக இருந்த மிச்சம் நூடுல்ஸ் ஃப்ளேக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பேக்கெட்லேருந்து நம்ம 2 துண்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு சொல்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா உடைச்சிக்கலாம். உடைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வேகணும்ல, அதுக்கு தான். நாங்கள் எங்கள் சேனலில் போகிற வீடியோஸ்லாம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இன்னொரு ஹிப்பி நூடுல்ஸ், அதை நம்ம ஆஃபாக பிரேக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம எப்படி சேர்த்தோம்னா குட்டி குட்டியாக இருக்கிறது ஈஸியாக சாப்பிட்றதுக்கு. அடுத்தது இந்த மாதிரி 2 உடைச்சி போட்டது நல்லா உரியறதுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை ரைஸ் மாதிரி தான் இருக்கும், நூடுல்ஸ் மாதிரி இருக்காது. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தாலும் மசாலா, அதோட அந்த சீக்ரெட் ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம். மேஜிக் மசாலா. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லாம் 5 rupeesன்னு இருக்கும். இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது உடம்புக்கு கெட்டது தான், இருந்தாலும் எப்பயாச்சும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்குள்ளேயே நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரே இடத்துல கெட்டியாகிடும். சேர்த்துட்டு அதையும் மூடி வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் ட்ரிக் பண்ண போகிறேன். டெலிபோர்ட்டேஷன் மேஜிக் ட்ரிக். அதை வச்சு இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மாற போகிறேன். மிச்சம் இருந்ததை சேர்த்துக்காத இடத்துலலாம் சேர்த்துட்டு மூடிடலாம். ரெடி. ஜீம் பூம்பா. வெளிச்சமாக மாறு, தட்டுக்கு வரணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இது யூஸ் பண்ண முடியாது. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப டைம் போயிடுச்சுல்ல, நம்ம ஃபார்வர்ட் பண்ணி வந்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இதை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அடியில் மசாலாலாம் கட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எங்கள் அப்பா இன்றைக்கி கறி குழம்பு செஞ்சார், அது சுட வச்சிட்ருக்காரு. அதுக்குள்ளேயே நம்ம இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கோம்ல ஹீட், அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் மூடிட்டு எடுத்து நம்ம டேபிள் மாற்றிக்கலாம். இதோ ஆஃப் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு டேபிளுக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் ஃப்ரைடு சிக்கன் செஞ்சோம். அது வீட்டில் இருந்ததால் நாங்கள் அதோடு சேர்த்துக்கிட்டோம். பாய்.